இந்த மணிமண்டபம் அதனுடைய சிறப்புகள் என்ன? மணிமண்டபம் அப்படிங்கிறது சபரிமலையில் சன்னிதானத்துக்கு அடுத்தபடியாக பகவானுடைய சைதன்யம் பூர்ணமாக விளங்கி நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அப்போது இந்த பந்தளம் ராஜ குடும்பத்தில் உதித்த ஆரிய கேரளவர்மன்னு சொல்லக்கூடிய அவருக்கும் ஐயப்பன் அப்படிங்கிறதான் பெயர். அந்த ஒரு மகா யோகியாக விளங்கின பகவானோட அம்சமாகவே விளங்கின அவர் சபரிமலை ஆலயத்தை புனர் நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவருடைய அவதார நோக்கம் இருந்தது. அவர் இந்த சபரிமலை கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணி அந்த கோவிலை மறுபடியும் சீரமைக்கிறார். காலத்தினால கொள்ளையர்களால் அழிக்கப்பட்ட கோவிலை மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணுறார். மகா பிறந்ததிலிருந்தே ஒரு அவதார நோக்கத்தை லட்சியத்தோடு அது பயணப்பட்ட அவர் மிக ஒரு யோகியாகவே விளங்கினார். இப்போ பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய கலியுகத்தில் பல தெய்வாம்சங்கள் பொருந்திய மகான்கள் தோன்றுவார்கள்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதன்படி நம்ம ஞானசம்பந்த பெருமானை எப்படி முருகப்பெருமானுடைய அம்சமாக சொல்கிறோமோ அதுபோல பகவானுடைய அம்சமாகவே ஒரு விளங்கினார். தர்மசாஸ்தாவுடைய